ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம ஆர்டித்தாவோட ஸ்டோரி சன் ஃப்ரம் எனதர் ஸ்டார் நாவலோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரியை எப்போ ட்ராமாவாக சீரீஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஃபைனலி இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த சீரீஸை ரொம்ப நாளாகவே நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். சரி, ஓகே. இப்போ நாம் அந்த நாவலோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டில் பார்த்துருப்போம். தாவா வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருப்பான் அவங்க அம்மாவோட ஆன்மா வந்து இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பான் ஆர்த்திக். பட் இருந்தாலும் ஃபைனலி அவன் வந்து எங்கே சரி அம்மா இருப்பாங்க அப்படின்னு தானே இவ்வளோ நாளும் தேடிக்கிட்டு இருந்திருப்பான். இனிமே அவன் அதை பண்ண போகிறது கிடையாது. அவன் எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டான். ரொம்ப சோகமாக கிட்டார் வாசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது தாவும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பானா. அதுக்கப்புறமா தாவம் வந்து கேட்பான், உனக்கு வந்து மியூசிக் பிடிக்குமா அப்படின்றதுக்கு. நீ என்ன கேட்டுட்ட, மியூசிக் பிடிக்குமான்னு கேட்டியா? நீ இப்போ போய் தூங்கு, நான் வந்து நாளைக்கு காலையில் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் டே காட்டுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து தாவோ வந்து எந்திரிக்க லேட் ஆகுவான். ஆர்த்தித் வந்து பயப்படுவான், ஒருவேளை மறுபடியும் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, உடம்புக்கு முடியாமல் போயிருக்குமோ அப்படின்ன மாதிரி பயப்படுவான். பட் அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. பட் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான். ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் போய் காட்டுவான். அதாவது ஆர்த்தித்தோட ஒரு ரூமுக்கு கூட்டு போய் காட்டுவான். அந்த ரூமில் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு தாவுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதா, அப்போது உனக்கு மியூசிக்னா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்றதுக்கு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட, நான்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு தெரியுமா, மியூசிஷியன்னு தெரியுமா, இங்கே வா நான் உனக்கு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ட்ரம்ஸை வந்து யூஸ் பண்ணி அவன் அதை வாசித்து காட்டுவான். உடனே அதை பார்த்துக்கிட்டே தாவோ கேட்பான், எனக்கும் வந்து சொல்லிக் கொடு அப்படின்றதும் ஆர்த்தித்துக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். உனக்கும் இது பிடிச்சிருக்குதா அப்படின்றதுக்கு. இல்லை எனக்கு தெரில, பட் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதும். சரி, ஓகே, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ட்ரம் வாசிக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பானா. அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ நிதானமாக அவன் அதை அப்படியே பார்த்து ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் ஏர்லியாகவே நினச்சத விட நல்லாவே பெட்டராகவே வந்து தாவோ அதை கற்றுப்பான். அதை பார்த்துட்டு தாவோக்கும் வந்து சிரிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இவன் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இதை கவனிக்கிறான் அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சி அந்த குச்சி இருக்கும் இல்லையா, ட்ரம் ஸ்டிக், அதை எடுத்து அதை சொல்லி கொடுப்பானா. அப்போ அவன் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் இருக்கிறதுனால ஆர்த்தித் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவான். எதனால் எனக்கு இப்படி இருக்குது, இவனோட கை ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்குது, இவன் ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். உடனே அதை விட்டுட்டு அப்படியே தள்ளி போய், சரி, ஓகே, இப்போ நீ வாட்சி காமி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வாட்சி காமிக்கும்போது அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு எதுவோ ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஆர்த்திட் அப்படியே வெளியில் போவான். கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பார்ப்பான், எனக்கு எதனால் இப்படி இருக்குது, தாவோ வந்து வீக்காக இருக்கிறான் அப்படின்னா அவனை பற்றி நான் கன்சர்ன் பண்ணுறேன். எனக்கு எங்கள் அம்மாவோட சோலை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதில்ல, நான் ரொம்ப முன்புறமாக இருந்து அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுற லெவலில் இருந்தேன். பட் இருந்தாலுமே தாவோ வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிறான், அவனால் முடியல அப்படின்னும்போது அந்த இடத்துல கூட சரி பரவாயில்ல, எங்கள் அம்மாவை தேடுற விஷயத்த நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். அவனோட ஹெல்த்தை பற்றி நான் அதிகமாக கன்சர்ன் பண்ணுறேன். அதே மாதிரி அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறான், ஷோர்ட்டியாக இருக்கிறான், குட்டியாக இருக்கிறான், இப்படியெல்லாம் நான் திங்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யாரை பார்த்துமே நான் இவ்வளோ ஒப்சர்வ் பண்ணினதே கிடையாது. பட் தாவாவை நான் அப்படி பார்க்குறேன். எதனால், ஒரு வேளை இது ஏதாச்சும் லவ் ஃபீலிங்கா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே வந்து ஃபாக்கு கால் பண்ணுவான். அதாவது அந்த கேங்லேயே ஃபாக்கிட்ட தானே எல்லாரும் அட்வைஸ் கேட்பாங்க. உடனே ஃபாக்கிட்ட கால் பண்ணி அவன் சொல்லுவான், இது வந்து என்னோட ஸ்டோரி கிடையாது, என்னோட ஃப்ரெண்டோடது. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு அவன் கூட இருக்கிற பையன் மேலே இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது கண்டுபிடிச்சிருவான். அது நீ தானே, நீ சொல்கிற அந்த பையன் வந்து அந்த தாவோ தானே, பூனோட ஃப்ரெண்டு அவன் தானே.
நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கிறீங்க? அ உங்க அம்மா தேடுறதுக்கா தானே போனீங்க. இப்ப என்ன இப்படி திடீர்னு பேசுற?" அப்படின்றதுக்கு ஆர்த்தித் வந்து, "இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்லல. நான் தான் சொல்றேன்ல, அது ஒரு ஃப்ரெண்டு" அப்படின்ட்டு அப்படின்ற மாரி மழுப்பி பேசுவா. நான் வழமையா நம்ம இப்படி தானே பண்ணுவோம். நம்மளுக்கு ஒருத்தவங்க மேல க்ரஷ் இருக்கு. அது அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட, "அது எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அந்த ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு" அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசுவோம் இல்லையா? அதே மாரி ஆர்த்தித்தும் பேசுவான். ஆனா ஃபாக்கு புரியுது. ஸோ வந்து திருப்பி கேட்டதும், ஆர்த்திக் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு, "சரிடா ஓகே. அதெல்லாம் விடு. அது யார் என்னன்றதெல்லாம் தேவையில்ல. உனக்கு உன்னோட ஒய்ஃப இது இதுதான் அப்படின்னு ஃபைனலா நீ ரியலைஸ் பண்ணது, லவ் தான் அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணது, இவன் தான் என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணது எப்போ?" அப்படின்னு கேட்பான். அதாவது பூனை தான் ஒய்ஃப்ன்னு சொல்லுவான். அப்படின்னு கேட்கும்போது, வந்து சொல்லுவான், "எனக்கு அவங்கள புடிச்சதுக்கான எந்த ரீசனும் கிடையாது. புடிச்சிருக்கு அவ்வளோதான்." அப்படின்னு அவன் என்ன ரீசனுக்காக பூனை விரும்பினான், அவன லைஃப் பார்ட்னரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லிட்டு, அவன் சொல்லுவான், "உனக்கு நிஜமாலுமே அவன் மேல ஃபீலிங் இருக்குது, புடிச்சிருக்கு அப்படின்னா, அது லவ் தான்." அப்படின்னு சொல்லும்போது, ஆர்த்திக் சொல்லுவான், "இல்ல நான்லாம் அவ்வளோ ஈஸியா லவ்ல விழுற ஆள் கிடையாது." அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பானா, இங்க தாவக்கு வந்து பசி எடுத்துரும். ஸோ, உடனே வந்து அவனும் வெளியில போயிட்டு, தூரமா நின்டு பார்ப்பான். அவன் வந்து டோருக்கு அந்த பக்கம் இருப்பான். ஆர்த்தித் வந்து டோருக்கு மத்த சைடு இருப்பானா, ஆர்த்தித் பேசுறது என்ன பேசுறான்னுலாம் இவனுக்கு தெரியாது. ஆனா, கிட்ட அவன் பேசும்போது, அப்படியே டென்ஷன் ஆகி பேசுவான் இல்லையா? "நான் எப்புட்றா லவ் பண்ணுவேன்? எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது." அப்படின்ற மாரி டென்ஷனா பேசுவான். இவனுக்கு வந்து டோருக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது, சவுண்டு கேட்காது இல்லையா? ஏதோ சண்டை போடுற மாரி, டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். இவன் இப்போ கோவமா இருக்கானா? இப்போ நான் இவன் முன்னாடி போயிட்டு, "எனக்கு பசிக்குது, வெளியில போணும்." அப்படின்னு கேட்டா கோவப்படுவானா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு தயங்கிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அப்படியே டோர ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் பக்கத்துல போவான். ஆனா ஆர்த்தித்துக்கு இது தெரியாது. அவ வந்திருக்கான் அப்படின்றது தெரியாது. ஆர்த்தித் வந்து கிட்ட தான் பேசுவான். உனக்கு புரியுதா இல்லையா? என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்ட்டு உனக்கு புரியுதா?" அப்படின்ற மாரி அவன் வேற ஏதோ பேசிட்டு இருப்பான். உடனே திரும்பி பார்த்தா இருப்பானா? அத பார்த்ததும் ஷாக் ஆயிடும். உடனே ஃபோன கட் பண்ணிட்டு, "நீ எவ்வளோ நேரமா இங்க இருக்கிற? இது என்ன பழக்கம்? மத்தவங்க பேசுறத ஒத்து கேட்கிறியா?" அப்படின்ற மாரியெல்லாம் திட்டும்போது, சொல்லுவான், "இல்ல நான் இப்போ தான் வந்தேன். எனக்கு பசிக்குது அதனால தான்." அப்படின்றதும், "இப்ப என்ன? உனக்கு சாப்பாடு வேணும் அவ்வளோதானே? சரி வா." அப்படின்னு கூட்டு போய் மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போய் அந்த சிக்கன் ஃப்ரை எல்லாம் வாங்கி குடுக்கும்போது, அவன் அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி, ஹார்டா இருக்கிற பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, உள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்டான மீட்ட மட்டும் சாப்பிடுவான் இல்லையா? இத பார்த்துட்டு ஆத்தித்துக்கு வந்து கடுப்பாவும். இவன் ஒரு வேள நம்ம பேசினத கேட்டிருப்பானா? அப்படின்னுலாம் முன்னாடி திங்க் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சொல்லியிருப்பான். "நீ அவன் கூட இருக்கும்போது, அவன் உன்னோட பெஸ்ட் ஹால்ஃபா இருப்பான் அப்படின்னு உனக்கு தோணுதா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டிருப்பான். இப்போ வந்து இவன் யோசிச்சு பார்க்குறான். அவன் முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா? "நீ எனக்கு வந்து அந்த சிக்கன் ஃப்ரைடு மேல இருக்கிற அந்த கிரிஸ்பியா இருக்கிற பார்ட் தான் பிடிக்கும். ஆனா உனக்கு அது பிடிக்கல அப்படித்தானே?" அப்படின்ட்டு. இப்போ வந்து அவன் கேட்பான். "சரி ஓகே. உனக்கு தான் அந்த கிரிஸ்பியா இருக்கிற பார்ட் பிடிக்காது இல்லையா? நீ ரிமூவ் பண்ணியிருக்கிற அது எல்லாத்தையும் என்கிட்ட குடு. நான் சாப்பிட்றேன்." அப்படின்றதும் தாவவும் குடுத்துருவான். குடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்ப்பான். ஆத்தித்தோட பிளேட்ல வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அவன் அத சாப்பிட மாட்டான். இவன் அத கேட்பான். "எனக்கு அந்த வெஜ்ஜி எல்லாம் குடுக்குறியா?" அப்படின்றதுக்கு, "என்னது? நீ இப்ப என்ன கேட்ட?" அப்படின்றதும் இவன் சொல்லுவான், "இல்ல உனக்கு வேணான்னா அந்த வெஜிடபிள் எல்லாம் எனக்கு குடுக்குறியா?" அப்படின்றதும், "ஓ எஸ் இந்தா எடுத்துக்கோ." அப்படின்ட்டு அத குடுத்துட்டு சிரிப்பான். ஆத்தித்துக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பா வரும். என்னன்னா, கேட்டிருப்பான் இல்லையா? "அந்த பையன் வந்து உன்னோட பெஸ்ட் ஹால்ஃபா இருப்பானா?" அப்படின்ட்டு. இப்ப வந்து என்ன நடக்குது? இந்த ஆத்தித்துக்கு பிடிக்காதத சாப்பிட்றான். சாப்பிட முடியாதத ஆர்டிஸ்ட் சாப்பிட்றான். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஹால்ஃப் மாரி தானே இருக்குது. இத யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, தாவாக்கும் புரியாது. இவன் ஏன் இப்ப சடனா சிரிக்கிறான் அப்படின்னு. என்ன நெனச்சுப்பான் அப்படின்னா, இவன் மூஞ்சி உருண்டு வச்சுட்டு இருக்கிறான். ஒரு வேள அவனோட லவ்வர் அது ஃபாண்ட பேர அவன் ஒரு பொண்ணுன்னு நெனச்சுப்பான். அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன் அப்படின்றதுனால, அவன் கோவப்படுறானா, அதனால டென்ஷன் ஆயிருக்கானா அப்படின்னு நெனச்சுப்பான். பட் ஆர்த்தித் வந்து டென்ஷன் ஆயிருக்கிறதுக்கு காரணம், நான் எப்படி இவன் மேல எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? இது ஒண்ணும் லவ்வா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு அத நெனச்சு அவன் ஒரு மாரி டென்ஷனா இருப்பான். ஆர்த்தித் கோவமா இருக்கான் அப்படின்றதுக்காக, வந்து அப்படித்தானே அவன் நெனச்சிருப்பான். எதுவுமே பேசாம சைலன்ட்டாவே இருப்பான். ஆர்த்தித் கேட்குற எல்லாத்துக்குமே அவன் ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் பண்ணுவான். வழமையா அவன் அப்படித்தான். இப்போ வந்து இன்னும் கொஞ்சமே அ அதிகமா வந்து சைலன்ட்டா இருப்பான். ஸோ இத பார்த்துட்டு ஆதித் வந்து மேல இருந்து கீழ தாவோவ பார்ப்பான். அவனுக்கு இந்த நாவல்ல வந்து தாவோக்கு ப்ளூ ஹேர் இருக்கிற மாரி, அதாவது அவன்
ஹேருக்கு வந்து ப்ளூ கலரில் டை அடிச்சிருப்பான் அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட்டு இந்த சீரிஸை வந்து சன் ஃப்ரம் அனதர் ஸ்டார் இந்த சீரிஸ ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுலலாம் பார்க்கும்போது டாவோக்கும் ப்ளூ ஹேர் இருக்கிற மாதிரி தெரியல. பட்டு நாவல்ல ப்ளூ ஹேர் தான் இருக்கும். அத பார்த்துட்டு இவன் தலைமுடி என்ன நீல கலர்ல இருக்குது. பார்க்குறதுக்கு ரோபோ மாதிரி இருக்கிறான். எதையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறான். அவனோட ஃபீலிங்ஸ் என்னது அப்படின்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாத்தையும் விட பாடி ரொம்ப வீக்கா இருக்குது. ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு குழந்த மாரி இருக்கிறான். சின்ன பையன் மாரி இருக்கிறான். ஷார்ட்டா இருக்கிறான். குட்டியா இருக்கிறான். வீக்கா இருக்கிறான். இவன் மேலலாம் எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? ஒருவேளை ஜஸ்ட் அட்ராக்ஷனா கூட இருக்கலாம். வேற எதுவும் இருக்காது அப்படின்ன மாரி ஆதித் வந்து கன்ஃப்யூஸாவே தாவாவ பார்த்துக்கிட்டே இருப்பானா, தாவா வந்து பார்ப்பான். இவன் எதுக்கு இப்ப என்ன மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான்? அவன் பேசினத நான் கேட்டுட்டேன் அப்படின்றதுனாலயா? அப்படின்ற மாரி தாவா யோசிச்சுப்பான். அதுக்கப்புறமா இவன் கிளம்பி போயிருவாங்க. ஆர்த்திக் சொல்லிக் குடுத்தத வச்சு தாவா வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுவான். அதுக்கேத்த மாதிரி ஆர்த்தித்தும் கிட்டார் ப்ளே பண்ணுவான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங்க வந்து அப்படியே ப்ளே பண்ணி, அந்த சீன் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா கவிதையா எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ, அப்பல்லாம் வந்து ஆர்த்தித் அப்படியே தாவாவ விழுக்க போற மாரியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா, ஆர்த்தித்துக்கு இன்னுமே கன்ஃப்யூஸா இருக்கு. அவனுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் என்னது அப்டின்ட்டு. சரி, அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க தாய்லாந்துக்கு வந்துருவாங்க. வரும்போது மறுபடியும் இவனுக்கு வந்து அந்த ஃப்ளைட்ல வாரதுனால தாவுக்கு வந்து வாமிட் வர மாதிரி, அப்படியே உடம்புக்கு முடியாத மாதிரிலாம் இருக்கும். இத பார்த்துட்டு ஆர்த்தித்துக்கு புரியும். சரி, ஓகே, இவன் ட்ராவல் பண்றதும் இவனுக்கு சிக்கல் தான் போல. ஃப்ளைட்ல வந்ததும் ப்ராப்ளம் தான் போல அப்படின்ற மாரி நெனச்சுப்பான். ஃப்ளைட்ல வரும்போதும் ஒரு சீன் நடக்கும். டீட்டெயிலா நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் ஒரு சில விஷயங்கள ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். ட்ராமா வரும்போது ட்ராமாவுல அதெல்லாம் காட்டுறாங்களான்னு பார்க்கலாம். என்னன்னா, தாவா வந்து ஆர்த்தித்தோட ஷோல்டர்லயே அப்படியே தூங்கியிருப்பான் கொஞ்ச நேரம். அத பார்த்துட்டு ஆர்த்தித்துக்கு அப்படியே ஒரு மாரி படபடன்னு இருக்கும். பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அது அவன அதால கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் போவான். அப்படி ரெஸ்ட் ரூமுக்கு அவன் எந்திரிச்சு போகும்போது தாவோ என்ன நினைப்பான் அப்படின்னா, அவன் கண்ண முழிச்சிருவான். ஒரு வேளை நான் தெரியாம அவன் ஷோல்டர்ல தூங்கினதுனால கோவம் வந்துருச்சு போல. அப்படின்ன மாதிரியெல்லாம் அவன் நெனச்சுப்பான். ஆனா நிஜமாலுமே கோவம் வந்து ஆத்தித் எந்திரிச்சு போகல. ஆத்தித் எந்திரிச்சு போனதுக்கான ரீசன் வந்து அவனுக்கு வேறொரு விஷயம் ஆயிருக்கும். அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து ஆத்தித் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுவான். ஓகே, இவன் மேல நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத. சம்ஹவ் எப்படியோ அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமா ஆத்தித் வந்து ஆர்த்தித்தோட ரூமுக்கு போயிருவான். தாவோ வந்து தாவோட ரூமுக்கு போயிருவான். தாவோ என்ன நெனச்சுப்பான் அப்படின்னா, சரி, ஓகே, இதுக்கப்புறம் எனக்கும் ஆத்தித்துக்கும் நடுவுல மறுபடி எந்தவித இன்டராக்ஷனும் இருக்காது அப்படின்ற மாரி நெனச்சுப்பான். ஏன்னா, அவன் கேட்டத நான் பண்ணி குடுத்துட்டேன் அப்படின்ட்டு. பட் ஆர்த்தித் இத அப்படியே விட்டுருவானா என்ன? ஸ்டார்ட்டிங்கில நம்ம பார்த்திருப்போம். ஆர்த்தித்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அவ வந்து ஜெயில்ல இருந்திருப்பா இல்லையா? இப்போ அந்த ஃப்ரெண்ட வெளிய எடுத்திருப்பான் இல்லையா? அந்த ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் இவனோட டோர தட்டி ஓப்பன் பண்ணு, நான் உள்ள வரணும் அப்படின்ட்டு உள்ள வந்தா, அவ கொஞ்சம் ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணி தான் இருப்பா. அவ கேட்பா, "எனக்கு நீ கம்பெனி குடு, நம்ம ட்ரிங்க் பண்ணலாம்." அப்படின்றதுக்கு இவன் சொல்லுவான், "நான் இப்ப தான் வந்திருக்கேன், டயர்டா இருக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ போ. எதனால ட்ரிங்க் பண்ற?" அப்படின்னா, அவளுக்கு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான் இல்லையா? அந்த சோகம். அதனால தான் அவ ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவ சொல்லுவா, அதெல்லாம் முடியாது. நான் இங்கேருந்து போமாட்டேன், கிளம்ப மாட்டேன்." அப்படின்ற மாரிலாம் அடம் பிடிக்கும்போது இவன் சொல்லுவான், "தயவு செஞ்சு கிளம்பு. நம்ம இன்னொரு நாளைக்கு வேறொரு டைம் ட்ரிங்க் பண்ணலாம்." அப்படின்றதுக்கு, "அதெல்லாம் முடியாது. நீ வந்து என்னோட நான் இங்க வேணாம் அப்படின்னா, நீ என்னோட ரூமுக்கு வா. நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு என்னோட ரூமுக்கு வா. நாங்க வச்சு ட்ரிங்க் பண்ணலாம்." அப்படின்றதும் இவன் சொல்லுவான், "இல்ல, முடியாது." அப்படின்னா கேட்குற மாதிரியே இல்ல. சரி, ஓகே, வழமையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போற அந்த கிளப்புக்கு நான் வாரேன், நீ போ அப்படின்னு அவள அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனும் அங்க போவான். போனா அங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, எல்லாரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட் அந்த கேர்ள் வந்து அதிகமா ட்ரிங்க் பண்ணுவா. வழமையா ஆர்த்திக் வந்து அதிகமா ட்ரிங்க் பண்ணுவான். இந்த வாட்டி அதுக்கும் மேல ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். அதாவது என்னன்னா, அவனுக்கு இன்னுமே வந்து மைண்டுக்குள்ள தாவாவோட ஃபேஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிளேஸுக்கு நோர்த்தும் வருவானா, நோர்த்துக்கிட்ட இவன் புலம்புவான். "உன் ஃப்ரெண்ட் என்னடா பண்ணிட்டான்?" அப்படின்ற மாரியெல்லாம் புலம்பிட்டு இருப்பான். நோர்த்துக்கு எதுவும் புரியாது. இவன் என்ன பேசுறான் அப்படின்ட்டு.
அப்போ அந்த இடத்துல ஜோஹானும் இருப்பானா, ஜோஹானுக்கு ஓரளவு புரிஞ்சிரும். சரி ஓகே பையன் யார் மேலேயோ லவ்ல விழுந்துட்டான். அதனால தான் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றான் அப்படின்ட்டு அவன் பேசுவான். கூப்பிட்டு கேட்பான். "என்னாச்சுடா?" அப்படின்ட்டு கேட்டதுக்கு, ஆத்தித் வந்து மறுபடியும் அவன்கிட்டயும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டாமா, அந்த ஃப்ரெண்டுக்கு ஒருத்தங்க மேல க்ரஷ்ஷாமா, இப்படியெல்லாம் ஃபீல் இருக்குதாம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்ற மாரி பேசும்போது ஜோஹான் கண்டுபிடிச்சிருவான். "அது நீ தானே?" அப்படின்றதுக்கு, "ஏன்டா எல்லாரும் உடனே அது நான் தான் அப்படின்னு எப்படிடா ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க?" அப்படின்றதும், "நீ சொல்றதுலயே தெரியுது. அந்த பையன் நீ தான். அதுவும் உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறது நோர்த்தோட ஃப்ரெண்டு. அந்த தாவோ அவன் மேல தானே?" அப்படின்னதுக்கும், "ஆமாடா" அப்படின்றதும் அ ஆர்த்தித் வந்து கேட்பான். "நீ என்ன நினைக்கிற? உன் லவ்வரோட ஃப்ரெண்டு மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் சொல்லுவான், "எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த விஷயம் ஹில்லுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? ஏன்னா ஆல்ரெடி நான் நோர்த்த விரும்புறேன் அப்படின்றது ஆரம்பத்துல தெரிய வரும்போது, ஹில் தான் கொஞ்சம் கோவப்பட்டான். ஏன்னா ஹில்லோட பாய் ஃப்ரெண்ட் டெர்ரோட ஃப்ரெண்டு தானே நோர்த்து. ஸோ அவனோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட நான் லவ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் கோவப்பட்டான். என்னை விட நீ கேரக்டர்ல ரொம்ப மோசமான ஆளு. இப்போ நீ வந்து மறுபடியும் அவன் லவ்வரோட இன்னொரு ஃப்ரெண்ட லவ் பண்ற அப்படின்னு தெரிஞ்சா அவன் தான் கோவப்படுவான்." அப்படின்னு ஆர்த்தி சொல்லுவான். சரி ஓகே இந்த விஷயம் தெரிய வராம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதிகமா ட்ரிங்க் பண்ணி ஒரு மாரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஜோஹான் கேட்பான், "நீ என்ன பண்றதா இருக்க?" அப்படின்றதுக்கு ஆர்த்தித் சொல்லுவான், "நான் வந்து இது லவ்வா இல்லையான்னுலாம் எனக்கு தெரில. பட் இது எனக்கு நிஜமாலுமே அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா, இது வேணான்னு நினைக்கிறேன். நான் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன். அவன எப்படி சரி நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் ட்ரிங்க் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ட்ரிங்க் பண்ணி அங்கேயே மட்டையாயிருவான். அதாவது ஆர்த்தித் வந்து நினைக்கிறான், இத ஒரு லவ்வா கன்ஃபஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போற லெவலுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். இப்பவே நான் அவன என் மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிருவேன். நான் மூவ் ஆன் ஆகிருவேன் அப்படின்ற மாரி அவன் பேசுறான் இல்லையா? சத்தியமா அவனால அது முடியாது. அது வந்து அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நெறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது தாவோட லைஃப்ல அவனோட அந்த பார்ட் டைம் ஜாப்ப கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பான். இடையில அவனோட எக்ஸும் வந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா ஆர்த்தித் வந்து அவன எப்பிட்றா மறக்கிறது? எப்பிட்றா மூவ் ஆன் ஆகுறது? அந்த மாரி அவன் ஒரு கன்ஃப்யூஷன்ல இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குமா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆர்த்தித் வந்து இதெல்லாம் சரி வராது. இது என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணி என்னால இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லி இதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக போயிட்டு மறுபடியும் தாவோட ரூம் டோரை தட்டுவானா. தாவோ வந்து அந்த பீக் ஹோல் வழியால் பார்ப்பான். யார் வந்திருக்கிறது அப்படின்னா ஆர்த்தித் தான் வந்திருப்பான். இவன் எதுக்கு இப்படி வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்ப்பான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்த்தித்தும் தாவும் எப்படி மீட் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து டோரை தட்டுவான். தாவோ வந்து இது ஒரு பேய் அப்படின்னு நினச்சிப்பான். இப்போ மறுபடியும் வந்து அதே மாதிரி டோரை தட்டுவானா. இவன் வந்து கேட்பான், எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் கதவை தொற அப்படின்னா, இவன் திறக்க மாட்டான். அதுக்கப்புறமா ஆர்த்தித் சொல்லுவான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இப்போ டோர தொறக்கல அப்டின்னா, என்னால இந்த கதவ உடைக்க முடியும். நான் அந்த டோர உடைச்சிருவேன். என்னால அது முடியும். உனக்கு அது தெரியும் தானே! அப்டின்றதும், ஐயோ! இவன வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்டின்ற மாரி பெருமூச்சு விட்டுட்டு, தாவ வந்து அதெல்லாம் பண்ணிறாத, கதவ உடைச்சிறாத அப்டின்னு கதவ தொறந்து, லைட்டா தொறந்து கேட்பான். இப்ப என்ன வேணும்? அப்டின்றதுக்கு, அவன் மறுபடியும் கதவ அடைச்சிராம கைய வச்சுப்பான். இவன் சொல்லுவான், "நீ வழமையா வந்து நான் உன்னோட டோர தட்டும்போது மூஞ்சில அடிச்ச மாரி பேசுவ. மூஞ்சில அடிச்ச மாரி கதவ அப்படியே என் மூஞ்சிலயே அடைச்சிருவ. அப்படியெல்லாம் இனிமே பண்ணக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் இஷ்டத்துக்கு உள்ள வந்துருவான். தாவோ கேட்பான், "என் பெர்மிஷன் இல்லாம என்ன ரூமுக்குள்ள வாரீங்களே?" அப்படின்றதுக்கு ஆர்த்தி சொல்லுவான், "எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்ல." அப்படின்ட்டு உள்ள வருவானா. வந்து கேட்பான், "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, தாவோ சொல்லுவான், "நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்." அப்படின்றதுக்கு ஆர்த்தி சொல்லுவான், "ஓ! அப்படியா நல்லது. நீ பண்ணிக்கோ. எனக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைய நான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கையில 2, 3 பேப்பர்ஸோட தான் வந்திருப்பான். பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அத காட்டி, "எனக்கு ஒர்க் இருக்கு. நான் பண்றேன். நீ உன் வேலைய பண்ணு." அப்படின்னா, தாவோ யோசிப்பான், அவன் வேலைய அவனோட ரூம்ல வச்சே பண்ணலாமே. எதுக்கு இங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறான்? சரி ஓகே ஏதாச்சும் பண்ணிட்டு போகட்டும். முடியாது வெளிய போன்னு சொன்னா அவன் என்ன கேட்கவா போறான்? அப்படின்ட்டு தாவோ வந்து அவனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஆர்த்தித் அப்படியே தாவோவ வச்ச கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தாவோ திரும்பி பார்த்தா, ஆர்த்தித் வந்து தாவோட ரூம்லயே தூங்கியிருப்பான். தாவோ வந்து நோர்த்துக்கு கால் பண்ணி சொல்லுவான்,
உன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அதான் என் ரூம் பக்கத்திலே இருக்கிறானே, அவன் வந்து என் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இப்போ நல்லா தூங்குறான். நான் என்ன பண்ணுறது? எனக்கு இது டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்றதும் நோர்த்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். இவன் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறான்? பாரில் வச்சும் கிளப்பில் வச்சும் அவன் ஏதோ ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேளை ஆர்த்திக்கு நம்மளோட ஃப்ரெண்டு தாவோவ பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி நோர்த் திங்க் பண்ணுவான். அதுக்கப்புறமா அவன் சொல்லுவான், உனக்கு 7 உண்டா அவனை எழுப்பி அனுப்பிவிடு அப்படின்றதுக்கு தாவோ சொல்லுவான், அவனை எல்லாம் என்னால் எழுப்ப முடியாது. சரி ஓகே அவன் இருக்கட்டும். காலையில் எந்திரிச்சு போகட்டும் அப்படின்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுருவான். நெக்ஸ்ட் டேயும் வழமையா எப்பவும் போல ஆர்த்தித் வந்து ஆர்த்தித்தோட ஸ்டடீஸை பார்க்குறதுக்காக போயிடுவான். அவன் இப்போ வந்து ஃபைனல் இயரில் இருக்கிறான் இல்லையா? அதனால ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸ் போகணும். அதுக்கு லேட் ஆவினா வந்து கால் பண்ணி திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு பொறுப்பா ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கோடா. இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே ஆகணும். உடனே வா நம்ம ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்றது மறுபடியும் அவன் எந்திரிச்சு போயிடுவான். தாவோட வேலையை பார்க்குறதுக்காக போயிடுவான். பட் இதுக்கப்புறமா தான் ஒரு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் நடக்கும். என்னது அப்படின்னா, இவனோட டாக்டர் கேங்ஸுக்கு தெரிஞ்சிரும். ஓகே என் பையனுக்கு வந்து தாவோவ பிடிச்சிருக்கு. பட் மூவ் ஆன் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானில் நம்மளோட நோர்த்தும் வந்து ஜாயின் பண்ணிப்பான். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஆர்த்தித்துக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆர்த்தித்துமே அதை ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிப்பான். ஏன்னா அவன் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுவான். நான் மூவ் ஆன் ஆகி போயிடணும். அவனை நான் ரொம்ப சீரியஸாக எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் 2ல் 1 பார்த்தே ஆகணும். அந்த ஷோர்ட்டி வந்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவனும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். பட் இது எதுவுமே நம்மளோட தாவோ குட்டிக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பேய்ங்க கூட பேசிக்கிட்டு, அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய்.